ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் தாய் என்ற குரலுக்கு ஏற்ப ஒரு தாயானவள் தான் பிள்ளையை பெற்றெடுத்த வழியை விட அவன் சான்றோன் என கேட்க அவன் மிகவும் இன்புறுவாள் என்பதற்கு இணங்க இந்த வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். நமது வகுப்பில் போன செஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, குப்தருடைய காலம் இந்திய வரலாற்றில் ஒரு பொற்காலமாக பொற்காலமாக சித்தரிக்கப்படுகிறது. ஏன் அது பொற்காலம் என்று கூறுகின்றோம் என்று கேட்டால், மக்கள் சந்தோஷமா இருந்தாங்களா? இல்லை. ஆனால் என்ன, நிலப்பிரபுத்துவம் ஆதிக்கத்தில் இருந்துச்சு. ஜஜ்மானிய சிஸ்டம் அது பேராதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அடித்தட்டு மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சீன பாகியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிழக்கு கடற்கரை சமவெளி யாருடைய பிராமணர் பூமியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அடித்தட்டு மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி போன வகுப்பில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஏன் சார் பொற்காலம்னு சொல்கிறோம்னு சொல்லி காரணம் கேட்டால், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 காரணங்கள். இந்த காலத்தில் தான் அதிக புராணங்கள், அதிக கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வானவியல் போன்ற அத்தனை துறைகளும் தன்னுடைய உச்சத்தை எட்டிய நேரம் இந்த நேரம். ஆகவே நாம் குப்தர்களுடைய காலத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்தியாவின் பொற்காலம் என்று கூறுகிறோம். இந்தியாவில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியம், வானவியல் போன்ற துறைகள் அதனுடைய உச்சத்தை எட்டிய நிலை. அது சம்பந்தமான நூல்கள், இலக்கியங்கள், கலாச்சார பண்பாட்டுடன் கூடிய கலை தொகுப்புகள், ஸ்மிருதிகள் என்று சொல்லக்கூடிய நூல்கள், அது இல்லாமல் புராணங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகிய அனைத்தும் தோன்றிய நேரம் இந்த குப்தர்களின் காலம். ஆகவே இந்த இடம், இந்த நேரம் இந்த குப்தருடைய வரலாற்றை எப்படி வைக்கின்றது என்றால், அதை பொற்காலமாக வரலாற்றில் பதிவு செய்கின்றது. வரலாறு குப்தருடைய வரலாற்றை பொற்காலம் என்று பதிவு செய்வதற்கான காரணம் இதுவே. இதுவரை நாம் பார்த்த வகுப்புகள் அனைத்தும் இலக்கிய சான்றுகள், அதற்கான கல்வெட்டுகள், அதற்கான நமக்கு கிடைத்த ஏனைய விஷயங்களை வைத்து நாம் குப்தருடைய வரலாற்றை புனைந்தோம் என்று நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் குப்த அரசர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த அரசர்களை பார்ப்போம். குப்தருடைய குப்தருடைய அந்த டைனாஸ்டியை தோற்றுவித்தவர் பேர் என்னன்னா, அவர் பேர் அந்த ஸ்ரீகுப்தர்னு சொல்லுவாங்க. ஸ்ரீகுப்தர் என்பவர் தான் அதை தோற்றுவித்தார். ஸ்ரீகுப்தர், அதுக்கப்புறம் அந்த கடோத்கஜர், இவங்கெல்லாம் தோற்ற நிறுவனர்கள். இந்த ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் இவங்கெல்லாம் தன்னை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னைய மகாராஜான்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மகாராஜான்னு சொல்லுவாங்க. இவர்கள் வரலாற்றில் அந்த அளவு இவருடைய ஆட்சி சோபிக்கவில்லைன்னா அப்புறம் யாரு சார் குப்தருடைய அந்த விஷயத்தை பெருசாக்குனது? குப்தா டைனாஸ்டியின் பெயரை காப்பாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டா, இதுக்கு அடுத்து வரப்போறவங்க தான். அதுல குறிப்பா சொல்ல போனா முதலாம் சந்திரகுப்தர். அதனால முதலாம் சந்திரகுப்தர் என்ன அப்படி பண்ணிட்டார் அப்படின்னா, முதலாம் சந்திரகுப்தர் ஒரு வரலாற்று முக்கிய அரசராக முதல் முக்கிய அரசராக அறியப்படுகிறார் குப்தர் டைனாஸ்டியில். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், அவரை பற்றி பேசும்போது, முதலாம் சந்திரகுப்தரை பற்றி பேசுகின்ற பொழுது நம்முடைய நினைவிற்கு வருகின்ற முதல் விஷயம், அவர் மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டை நிறுவினார். அது இன்னும் டெல்லியில் இருக்கு, இன்னும் துருப்பிடிக்காம இருக்கு. அதான் முக்கியம். ஓகேவா? டெல்லியில் இருக்கு, துருப்பிடிக்காம இருக்கு. ஓகேவா? மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு 1. 2, இவர் பீகார் மாநிலத்திற்கு வடமேற்கு பகுதியில் உள்ள கனசங்கம் என்று சொல்லக்கூடிய லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தார். யாரு? லிச்சாவிங்கிறது ஒரு இனக்கூட்டம். ஒரு பீகாருக்கு வடக்கே வாழ்ந்த ஒரு கனசங்கம், ஒரு இனக்கூட்டம். அதுக்கு பேர் லிச்சாவி. அந்த லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்த பெருமை யாரை சேரும் என்றால், முதலாம் சந்திரகுப்தரை சேரும். முதலாம் சந்திரகுப்தர் யாரை மணந்தார்? லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தார். புரியுதுங்களா?
ஸோ இந்த மூணாவது விஷயம் என்னன்னா, கடோத்கஜர், சிறிகுப்தர் போன்றோர்கள் அவர்களை தாங்களை மகாராஜா என்று கூறினார்கள். ஆனால் நம்முடைய முதலாம் சந்திரகுப்தர் தன்னை நான் மகாராஜா மட்டுமல்ல, தான் அதிராஜாவும் கூட என்று கூறினார். அது என்ன அதிராஜா? அதிராஜா என்றால் ராஜாவுக்கெல்லாம் ராஜா என்று பெயர். அதனால்தான் முதலாம் சந்திரகுப்தர் தன்னுடைய அடைமொழியில் அதிராஜா, நான் ராஜா மட்டும் இல்லைங்க, மகாராஜா மட்டும் இல்லைங்க, நான் அதிராஜாங்கன்னு சொல்லிக்கிட்டாரு. யாரு? முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? அவரை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் 3. 1, நெக்ரோல் இரும்புத்தூண் கல்வெட்டு. 2, அவருடைய மணமுடிப்பு, லிச்சாவி இளவரசி கனசங்கம், பீகார் வடமேற்கு பகுதியில் உள்ள அந்த லிச்சாவி கனசங்கத்தில் மணமுடிப்பு. அவரை பற்றிய 3வது முக்கிய கருத்து என்னவென்றால் என்ன? அவர் தன்னை மகாராஜா மட்டும் என்று சொல்லவில்லை, தன்னை அதிராஜா என்றும் அழைத்துக் கொண்டார். ரைட்? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய வரலாறு குப்தர் காலத்தில் மிக சிறப்பாக சித்தரிக்கின்ற ஒரு அரசன். அவன் ஒரு இந்த டிஎன்பிசியை பொறுத்தவரை அவனை பற்றிய கேள்வித்தாளில் அவனை பற்றிய வினாக்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது என்றுதான் நாம் கூற வேண்டும். அவர்தான் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் நம்முடைய முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது சமுத்திரகுப்தர். அவர் யார் அப்படின்னா, அவர் கவிராஜன் சொல்லுவாங்க. அவரை சமுத்திரகுப்தரை என்ன சொல்லுவாங்க? அவர் கவிராஜன் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம கூடும்போது மகாராஜா அதிராஜான்னு சொன்ன மாதிரி இவரை கவிராஜா நம்ம சொல்லுவோம். ஏன் கவிராஜான்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, பிகாஸ் இவர் தன்னை வீணை வாசித்து கொண்டு பாடல் பாடுகின்ற போல் அந்த தோரணையை எதில் அமைச்சிருக்காரு அப்படின்னா, நாணயங்களை அமைச்சிருக்காரு. தட்ஸ் வை அவருடைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கவிராஜா அப்படின்னு சொல்றாங்க. இவர் விஎஸ் ஸ்மித் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவின் நெப்போலியன் என்று கூறுகிறார். என்ன சொல்றாரு? இந்தியாவின் நெப்போலியன் என கூறுகிறார். யாரு? விஎஸ் ஸ்மித். அவர் யாரு? அவர் ஆங்கிலேய வரலாற்று புனைவாளர். அவர் என்ன சொல்றாரு? இவரை இந்தியாவின் நெப்போலியன் சொல்றாரு. நெப்போலியனா யாருன்னா, பிரெஞ்சு நாட்டில் உள்ள ஒரு பெரிய படையெடுப்பாளர், ஒரு பெரிய தேசத்துக்கு சொந்தக்காரர், படையெடுப்பாளர்களின் தொகுப்பாளர், படையெடுப்புக்கு பெயர் போன ஒரு அரசர் தான் நெப்போலியன். வெளிநாட்டை பொறுத்தவரை பிரெஞ்சு மன்னன் அவன். ஆனால் இங்கே இந்தியாவில் அந்த பெயருக்கு சொந்தக்காரனாக விளங்குபவன், இந்தியாவின் நெப்போலியன் என அழைக்கப்படுபவன் நம்முடைய சமுத்திரகுப்தன். இந்த சமுத்திரகுப்தனை பற்றிய பேசும் கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு. அந்த அலகாபாத் கல்வெட்டுக்கு இன்னொரு பெயர் தான் பிரயாக் கல்வெட்டு. இந்த பிரயாக் கல்வெட்டை யாரு வடித்தார் என்று கேட்டால், வடிவமைத்தார் என்று கேட்டால் ஹரிசேனர். ஹரிசேனர் யார் அப்படின்னா, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அமைச்சர். ஹரிசேனரை சமுத்திரகுப்தர் ஆதரித்தார். அதன் பேரில் அவர் அலகாபாத் கல்வெட்டை படித்தார். அலகாபாத் கல்வெட்டுடைய சிறப்பம்சம் என்ன? அலகாபாத் கல்வெட்டு 33 வரிகளை கொண்டதாக காணப்படுகிறது. அது சமஸ்கிருத மொழியின் நாகரி ஸ்கிரிப்டை வைத்து அது செதுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த அலகாபாத் கல்வெட்டு நம்முடைய சமுத்திரகுப்தரின் 2 படையெடுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது. முதலாவது படையெடுப்பு தட்சிணபாத படையெடுப்பு என்று கூறுவார்கள். தட்சிணபாத படையெடுப்பு என்பது தென்னிந்திய படையெடுப்பு. தென்னிந்திய படையெடுப்புகளில் நம்முடைய சமுத்திரகுப்தர் 12 அரசர்களை தோற்கடிப்பார். அதில் முக்கிய அரசர் என்று குறிப்பிடக்கூடியவர் காஞ்சிபுரத்து விஷ்ணுகோபன் ஆவார். அதே போல் அவருடைய தென்னிந்திய படையெடுப்பில் அவருடைய வட இந்திய படையெடுப்பில் 9 நாக அரசர்களை தோற்கடிப்பார். அந்த 9 நாக அரசர்களில் ருத்ரசேனா என்ற அரசன் முக்கியமானவன். நாக அரசர்கள்ல முக்கியமான அரசர் நிறைய பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா, நாகபாணன் ஒருத்தர் இருக்கான், அச்சுதன் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் முக்கியமான அரசர்கள். நாக அரசர்கள்ல அவர்கள்லாம் யார் தோற்கடிப்பார்? நம்மால் யாரு? சமுத்திரகுப்தர் தோற்கடிப்பார். ஓகே. சோ அவருடைய படையெடுப்பை பொறுத்த வரைக்கும் வட இந்திய படையெடுப்பு, தென்னிந்திய படையெடுப்பு என 2ஆக பிரிக்கலாம். தென்னிந்திய படையெடுப்புக்கு இன்னொரு பேர் தான் தட்சிணபாத படையெடுப்பு நாம் என்று கூறுகிறோம். தட்சிணபாத படையெடுப்பில் அவர் தோற்கடித்த அரசன் விஷ்ணுகோபன். அது மாதிரி வட இந்திய படையெடுப்பில் அவன் தோற்கடித்த நாக அரசர்கள் 9 பேர். புரிகிறதா?
அதுக்கடுத்து இவன் வந்து இவன் வந்து ஒரு வைணவ சமயத்தை பின்பற்றுவனாக அவன் காட்சியளித்தான். அவன் யாரை ஆதரித்தான் என்று கேட்டால் ஹரிசேனரை ஆதரித்தான். அவன் அசுவமேத யாகம் அசுவம் அப்படின்னு கூறினால் அது வந்து குதிரையை குறிக்கும். அஸ்வமேத யாகத்தை நிகழ்த்திய அந்த அஸ்வமேத யாகம் என்ற வேள்வியை நிகழ்த்திய பெருமைக்குரியவன் சமுத்திரகுப்தன். அதுபோன்று அவன் வசுபந்து என்று கூறக்கூடிய வசுபந்து என்று குறிப்பிடக்கூடிய ஒரு புத்த துறவியை ஆதரித்த காரணத்தினால் இவனுக்கு வந்து மதங்களின் டாலரன்ஸ் இருந்துச்சு. எல்லா மதத்தையும் ஆதரிக்கும் ஒரு மன்னனாக இருந்திருக்கிறான், வரலாற்றில் அறியப்படுகிறான். இதன் பேரில் இலங்கையில் ஒரு மன்னன், அதாவது இவனுடைய நண்பனாக குறிப்பிடப்படும் மானவர்மன் என்று குறிப்பிடும் இலங்கையை சார்ந்த ஒரு மன்னன் இவனுக்கு அதிக பரிசு பொருளை அனுப்பி வைத்து, யாருக்கு? சமுத்திரகுப்தருக்கு அதிக பரிசு பொருளை அனுப்பி வைத்தோடு மட்டுமல்லாமல் புத்தகையாவில் ஒரு மடாலயம் கட்டுவதற்கு அனுமதியும் கேட்பான். யார்கிட்ட? நம்மால சமுத்திரகுப்தர்கிட்ட அனுமதி கேட்பான். யாரு? மானவர்மன் யாரு? ஒரு புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய இலங்கையோட மன்னன். ஏன்? இவன் வந்து வசுபந்துடைய வசுபந்து என்ற புத்த துறவியை ஆதரிக்கிறான். அதனால அவனுக்கு வந்து நிறைய பரிசு பொருளை அனுப்பி அந்த புத்த மடாலயங்கள் கட்டுவதற்கு, எங்க புத்தகையால கட்டுவதற்கு அனுமதி கேட்கிறான். சரிங்களா? சோ இதான் முக்கியமான விஷயங்கள். இவனை பற்றிய பட்டங்கள் என்று கேட்டால் V.S. ஸ்மித் கூறியது போல இந்தியாவின் நெப்போலியன், கவிராஜன் என்று அறியப்படுகிறான். இவனை பற்றிய ஏரியால கொஸ்டின் அதிகமாக வரும். அதனால நல்லா படிக்க வேண்டிய பகுதி என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். இவனுக்கு அடுத்த மன்னன் இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் என்றாலே பட்ட பெயர் என்றுதான் பெயர்பட வேண்டும். இவரை பற்றி குறிப்பிடும் போது விக்ரமன், சிம்ம விக்ரமன், ஓகேவா? விக்ரமன் சொல்லுவாங்க, சிம்ம விக்ரமன் சொல்லுவாங்க, சாகரின்னு சொல்லுவாங்க, ஓகே, தேவகுப்தன் சொல்லுவாங்க, தேவராஜன் சொல்லுவாங்க, ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி பல பட்ட பெயர்களுக்கு சொந்தக்காரன் தான் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தன். இரண்டாம் சந்திரகுப்தனை பற்றி பேசுகின்ற பொழுது இரண்டு முக்கிய விஷயங்களே பேச வேண்டும். அது முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இவனும் நாக இளவரசி குபேர நாகாவை மணக்கிறான். அதே சமயத்தில் இவன் தன்னுடைய மகள் பிரபாவதியை பகாடக இளவரசன் பிரபாகருத்ரன் என்று சொல்லக்கூடிய ருத்ரசிம்மன் என்று சொல்லுவவனுக்கு தன்னுடைய மகனை மகாடக இளவரசனுக்கு தன்னுடைய மகள் பிரபாவதியை மணமுடித்து கொடுக்கிறான். இவன் பொண்ணு எடுக்கிறது எங்க? நாக இளவரசி குபேர நாகா. பொண்ணு கொடுக்கறது எங்க? மகாடக இளவரசனுக்கு பொண்ணு கொடுக்கிறான். ரைட்டா? பொண்ணு எடுத்துட்டு பொண்ணு கொடுக்கறதையும் பேர் பெற்றான், பெண் எடுப்பதிலும் பேர் பெற்றான் என்றுதான் கூற வேண்டும். இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி பேசும்போது, இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி பேசுகின்ற போது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு அவனுடைய மூன்றாவது விஷயம் நவரத்தினங்கள் அவனுடைய அரசவையில் இருந்தாங்க. அதெல்லாம் நவரத்தினங்கள் அப்படின்னா 9 முக்கிய வானவியலாளர்கள், கட்டடக்கலை நிபுணர்கள், ஜோதிடவியல் நிபுணர்கள், மருத்துவ நிபுணர்கள் என்று சொல்லக்கூடிய நவரத்தினங்கள் இவருடைய அவையில் இடம்பெற்றிருந்தார்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஹரிசேனர், காளிதாசர், அமரசிம்மர், தன்வந்திரி போன்ற முக்கிய மந்திரிகள் இவருடைய அவையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும். முக்கியமான அரசன் இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து வரக்கூடிய அரசன், இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல தான் நம்முடைய சீன பயணி பாகியான் வருகை தருவான். நல்லா புரிஞ்சுக்கணும். சீன பயணி பாகியான் வருகை எப்ப அப்படின்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல தான் வருகை தருவார். இதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அரசன் யார் என்றால் குமாரகுப்தன். இந்த குமாரகுப்தனை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா ரெண்டே விஷயம். அவன் ஒரு சக்கராதித்யன். அப்படின்னா சக்கர வியூகங்களை வகுப்பதில் கெட்டிக்காரன். ஆகவே அவன் சக்கராதித்யன் என்று அழைக்கப்படுகிறான். அதற்கு அடுத்து அவனுக்கு இன்னொரு பெரிய புகழ் உண்டு. அவன் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவினான். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவிய பெருமை குமாரகுப்தனையே சாரும். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவிய பெருமை குமாரகுப்தனையே சாரும். அவன் ஒரு சக்கராதித்யன். இவனுக்கு பல நாணயங்களை வெளியிட்டதா சொல்றாங்க. இருந்தாலும் கூட இவனுக்கு இந்த 2 விஷயங்கள் தான் கொஸ்டின் ஏரியா. அதனால இந்த 2 மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்.
இதுக்கு அடுத்து வரக்கூடிய குப்தர் பேர் வந்து ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தரை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரே 2 விஷயம்தான். ஒண்ணு, அவர் பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டை வடிவமைத்தார். பிடாரி சிங்கிள் ராக் பில்லர் எடிக்ட் என்று சொல்லக்கூடிய பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டை வடிவமைத்த பெருமை யாரை சாரும் என்று கேட்டால் ஸ்கந்தகுப்தரை சாரும். அது மட்டுமல்லாமல் எவன் ஸ்கந்தகுப்தர் யாரை தோற்கடித்தான் அப்படின்னா கூணர்களை தோற்கடித்தான். கூணர்கள் என்பவர் வடமேற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய பெரிய படையெடுப்பாளர்கள். அந்த கூணர்களை தோற்கடித்த பெருமை யாரை சாரும்? இந்த குமாரகுப்தனை சாரும். இதுக்கு அடுத்து இந்த ஸ்கந்தகுப்தனை சாரும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அரசன் பாலாதித்யன். இந்த பாலாதித்யருக்கு வந்து பெருமையா ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஆனால் இவன் மிகிரகுலர்களை முதல்ல தோற்கடிக்கிறான். ஆனா மிகிரகுலர்கள் பின்பு இவனை தோற்கடித்து நாட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய நிலைமை வருகிறது. இவன் தான் கடைசி முக்கிய அரசன். யாரு அப்படின்னா